Preeti Properties and Developers, Velamal Garden, Phase 2. For bookings, call 9500-358-900. எல்லாருக்கும் இல்லம், அதுவே எங்கள் எண்ணம். இப்போ 1,82,000 கோடி இழப்பு எப்படி வந்ததுன்னு இந்த வெள்ளை அறிக்கை சொல்லியிருந்தா இது வெள்ளை அறிக்கை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மின்சார வாரியத்தினுடைய பிரதானமான பிரச்சனையே மின்சாரத்தினுடைய விலைங்கிறது ஒரு நாளில் ஒரே விலை கிடையாது. ஒரு நாளைக்கு 96 விலை இருக்கு. ஒவ்வொரு 15 நிமிஷத்துக்கும் மின்சாரத்தின் விலை மாறும். SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில் அதானி நிறுவனத்திட்டேருந்து நாங்கள் வாங்கி ஆகணுங்கிறதுக்காக உங்களுக்கு தேவை இருக்கோ தேவையில்லையோ அவரை திருப்திப்படுத்துறதுக்காக இந்த ஒப்பந்தத்தை போடுறாங்க. காற்றாலை மின்சாரத்தினுடைய விலை வந்து 3 ரூபா 50 பைசா தான். மின்சார வாரியத்தினுடைய விலைங்கிறது 11 ரூபா. இந்த மிச்சத்தில் இருக்கக்கூடிய 6 ரூபா யாருடைய பணம்? இப்போ இந்த இடத்துல தான் மிகப்பெரிய ஊழல் நடக்குது. இது மாதிரி எந்தெந்த இடங்கள்ல அட்ஜஸ்ட்மெண்ட் இப்படி நடக்குது சார்? நாங்கள் இப்போ ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தி சொல்கிறோம். மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு மின்சாரத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் அவர்கள் தன் துறை சார்ந்து ஒரு வெள்ளை அறிக்கையை வெளியிட்டிருந்தார். அது குறித்து தான் நம்ம இன்னைக்கு விவாதிக்க போகின்றோம். திரு சா காந்தி அவர்களுடன் தமிழ்நாடு மின்துறை பொறியாளர்கள் அமைப்புடைய தலைவராக இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கேன் சார். முதல் கேள்வியே, அமைச்சர் அவர்கள் ஒரு வெள்ளை அறிக்கையை வெளியிட்டிருந்தார். இதில் சொல்லப்பட்டது என்னவாக இருக்கிறது, சொல்லப்படாதது என்னவாக இருக்கிறது? வெள்ளை அறிக்கையாக அது எதையும் சொல்லவில்லை. அதில் சில தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அது வெள்ளை அறிக்கைக்கான தகவலாக நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. ஆனால் கடந்த 25 ஆண்டுகளாக மின்வாரியத்தில் நடந்தது என்ன அப்படிங்கிற ஒரு சாராம்சத்தில் தான் அவர் இந்த அறிக்கையை வெளியிட்டார். அப்போ இது வெள்ளை அறிக்கை இல்லை அப்படின்னா எப்படி இருந்திருக்கணும் வெள்ளை அறிக்கைனா? இப்போ இந்த வெள்ளை அறிக்கைக்கு முன்னதாக மாநில அரசு இன்னொரு நிதிநிலையை பற்றி ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட்டிருந்தார்கள். அதில் பொதுத்துறை நிறுவனங்களிலிருந்து 3 லட்சம் கோடி ரூபாய்க்கு அளவுக்கு இழப்பு கடன் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி மின்சார வாரியத்தை பற்றியும் அதில் தகவல் இருக்குது. கிட்டத்தட்ட அதில் இருந்த புள்ளி விவரங்கள் தான் இதில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அதில் இன்னொரு விஷயத்தை என்ன சொல்கிறாங்கன்னா 2,47,000 கோடி கடன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதில் 1,82,000 கோடி இழப்புன்னு சொல்லியிருக்காங்க. கடன் வேறு, இழப்பு வேறு. அப்போது 1,82,000 கோடி இழப்பு எப்படி வந்ததுன்னு இந்த வெள்ளை அறிக்கை சொல்லியிருந்தா இது வெள்ளை அறிக்கை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மின்சார வாரியத்தினுடைய பிரதானமான பிரச்சனையே இது சந்தித்திருக்கக்கூடிய இழப்பு. அது பொதுமக்களுடைய பணம். பொதுமக்களுக்கு இந்த இழப்பு எப்படி ஏற்பட்டது என்பதை இந்த வெள்ளை அறிக்கை சொல்லியிருக்கணும். அதை தவிர மற்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இல்லை, அந்த ஒப்பந்த புள்ளியிலேயே 1028 கோடி ஊழல் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்லாம் சொல்றாரு. அப்போ இந்த மாதிரி விவகாரங்கள்லாம் இழப்பு அப்படிங்கிறது அந்த பாயிண்ட் 1038 கோடிங்கிறது எந்த ஒப்பந்த புள்ளி, எதற்கான ஒப்பந்த புள்ளி அப்படி ஒன்று இருக்கு இல்லையா? இப்போது மின்சார வாரியத்தில் மின்சாரம் கொள்முதல் பண்ணுறாங்க. மின்சார கொள்முதல் ஒரு பெரிய, அப்புறம் பொருட்கள் கொள்முதல் பண்ணுறாங்க. இப்போ 1038 கோடிங்கிறது பொருட்கள் கொள்முதலில், 1028 கோடி 28 கோடி பொருட்கள் கொள்முதலில், மின்சாரத்தில் கொள்முதலில். மின்சார கொள்முதல் நிச்சயமாக இருக்க முடியாது. இவர் சொல்கிற 1028 கோடிங்கிறது வந்து பொருட்கள் கொள்முதலில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும். அப்படி தான் இருக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். இப்போ ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் கொள்முதலில் ஒரு ஊழல்னு சொல்கிறாங்க. அது 340 கோடி, 400 கோடின்னு கூட வச்சுக்கோங்களேன். 400 கோடி எங்கே இருக்குது? 1,82,000 கோடி எங்கே இருக்குது? அப்போது எதை பற்றி அது பேசியிருக்கணும்னு சொன்னால் இழப்பை பற்றி பேசியிருக்கணும். அந்த இழப்பு எப்படி வந்தது என்று பேசியிருக்கணும். அது 20 ஆண்டுகளாக எப்படி வந்தது, அது எப்படியெல்லாம் மறுபடியும் சீரமைக்கப்பட்டது அப்படிங்கிறத பற்றி பேசியிருக்கணும். அது அப்படி இல்லை அதில். ஆனால் இன்னொரு விஷயம் சார், புதிய திட்டங்கள், கட்டமைப்புகள், புதிதாக பணியாளர்கள் நியமனம் எதுவுமே இல்லை. இவ்வளவு செலவினம் ஏற்பட்டிருக்கு, இவ்வளோ நஷ்டத்தில் போயிருக்கு, ஆனால் இது எதுவுமே இல்லையே அப்படின்னு அவர் சொல்கிறார். இல்லை, கட்டமைப்புகள் எல்லாம் திரும்ப பண்ணியிருக்காங்க. அதை அவரே ஒத்துக்கிறார். 95,000 டிரான்ஸ்ஃபார்மர் போட்டிருக்காங்க.
அப்படின்னா கட்டமைப்பு இல்லாமல் வெறுமன டிரான்ஸ்ஃபார்மர் மட்டும் போட முடியாது. அதில் தான் ஊழல் அப்படிங்கிறது அது வந்துருக்கு. தனி அது சரியா தப்பாங்கிறது பின்னாடி விஷயம் இருக்குது. அது இன்றைக்கும் விசாரணையில் இருக்கக்கூடிய விஷயம். டிரான்ஸ்ஃபார்மர் போட்டிருக்காங்கல்ல, டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. இப்போ அவங்க பேசும்போது ஒன்று சொல்லியிருக்காங்க, 25 ஆண்டுகள் கடந்த டிரான்ஸ்ஃபார்மர். இப்போ 25 ஆண்டுகள் கடந்த டிரான்ஸ்ஃபார்மர்னா 25 வருஷத்துக்கு மேலே ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இன்றைக்கும் சர்வீஸில் இருக்குது. அப்போ அது நல்ல பொருளாக தானே இருக்கணும், ஒரு நல்ல பொருளாக தானே இருக்க முடியும் அது. அப்போ அது மாதிரியான ஒரு லாஜிக் இருக்குது அதில். அப்போ அதில் இருக்க பெரிய ஊழல் கிடையாது. பொருட்கள் கொள்முதல்ங்கிறது ரொம்ப குறைவு. நீங்கள் மின்சாரத்தை கொள்முதல் பண்ணுறதுல தான் இப்போ இருக்கக்கூடிய ஊழலே இருக்குது. எப்படி இழப்பு ஏற்பட்டது என்பதை சொல்லியிருக்க வேண்டும். இழப்பு என்பது பொதுமக்களுடைய பணம், பொதுமக்கள் பணம் இழக்கப்பட்டிருக்கிறது. அது சாதாரண தொகை அல்ல, 1,82,000 கோடி என்று அரசினுடைய வெள்ளை அறிக்கையை சொல்லுகிறது. அதற்கான பதிலை இது காணும். அதனால் ஒரு வெள்ளை அறிக்கையாக பார்ப்பதற்கு ஒரு தயக்கம் இருக்குது. சரி, இந்த இழப்பு ஏற்பட்டதற்கான காரணங்கள் அப்படிங்கிறத ஒரு பொறியாளராக உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுவும் நீங்கள் ஒரு அமைப்போட தலைவர், இன்ச் பை இன்ச்சாக தான் நீங்களும் அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க. அதை பற்றி பேசுவதற்கு முன்பு தாவேகா ஆட்சி அமையாவிட்டால் இந்த மின் வாரியத்துறை தனியார் மயமாகி இருக்கும்னு ஒரு வார்த்தை சொல்கிறார். அப்போது அந்த இடத்துல தனியாருடைய ஒரு ஆளுமை ஆக்கம் அதிகமாக இருக்குதா நம்முடைய தமிழ்நாட்டு மின்சாரத்துறையில்? தனியார் மயமாக இருக்கும்னா எதை தனியார் மயமாக இருக்கும்? ஏன்னா மின்சார வாரியத்தினுடைய முன்னாடி இருந்த இன்டகிரேட்டட் ஃபார்மட் இல்லை. எலக்ட்ரிசிட்டி போர்டு அப்படின்னு சொன்னால் மின்சார உற்பத்தி இருக்கும், மின்சார தொடரமைப்பு இருக்கும், மின்சார விநியோகம் இருக்கும். இப்போ அப்படி இல்லை. இப்போ எல்லாத்துக்கும் தனித்தனியாக ஆகிடுச்சு. சொல்லப்போனால் க்ரீன் எனர்ஜின்னு தனியாக இன்னொரு புது துறையே வந்தாச்சு. அப்போ எந்த துறை தனியாருக்கு போயிருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அவர் எந்த துறையை தனியாருக்கு ஆகிருக்குன்றதை சொல்லலை. ஏன்னா மின்சார உற்பத்திங்கிறது கிட்டத்தட்ட இன்றைக்கி தனியார்கிட்ட தான் இருக்குது. தொடரமைப்பு மட்டும்தான் தனியாருக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அதுலேயும் கூட டிரான்ஸ்மிஷனில் டெடிக்கேட்டட் ஃபெடரு டிபிஆர்பின்றதெல்லாம் வந்திருக்கு. அப்போ க்ரீன் எனர்ஜிங்கிறது முழுக்க தனியார்கிட்ட தான் இருக்குது. காற்றாலை உற்பத்தியோ அல்லது சூரிய ஒளி மின்சார உற்பத்தியோ ரெண்டும் எல்லாமே முழுக்க 100% இன்றைக்கி தனியாரோட உற்பத்தி தான் இருக்குது. அப்போது தனியாருக்கு போய்விடும், தனியாருக்கு போகாமல் இருக்கக்கூடிய ஒரு துறை என்ன இருக்குதுன்னா, இவர் சொல்கிறதுலேருந்து நாமளாக ஒரு இடத்த டிரைவ் பண்ணுற வேண்டிய இடம் தான் அது விநியோக பிரிவு மட்டும்தான். அப்போ விநியோக பிரிவு தனியாருக்கு போயிடும்னு அவர் சொல்லியிருக்காரா அப்படின்னு நான் இப்படி சொல்லப்படலை. அப்போ விநியோக பிரிவு தனியாருக்கு போயிடும் அப்படிங்கிறதான் அவரோட அச்சமாக இருக்கணும்னு நம்மளாக ஒரு கன்க்ளூஷனுக்கு வர வேண்டியிருக்கு. அப்படி தனியாருக்கு அப்படி கொண்டு போகணுன்றது தான் மத்திய அரசினுடைய அழுத்தம் இருக்குது. தொடர்ச்சியான இப்போ மட்டும் இல்லை, அது தொடர்ச்சியாகவே இருக்கக்கூடிய அழுத்தம் இருக்குது. ஆக தனியாருக்கு போவது என்பது விநியோக பகுதி தனியாருக்கு கொடுப்பது அப்படிங்கிறது அந்த அழுத்தம் இப்போ இந்த தாவேகா அரசுக்கும் இருக்கும். இது மத்திய அரசு உங்களுக்கு இந்த அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படின்னா, இவர் சொல்றதுலேருந்து நம்ம தனியார் மயமாகி விடும் அப்படிங்கிறது கொள்முதல் பண்ணுறது நம்ம மின்சாரத்தை, நமக்குன்னு எந்த சொந்த உற்பத்தியும் அதிகமாக இல்லை, தனியாரிடமிருந்து நம்ம ஒரு ஷார்ட் டேர்முக்கு லாங் டேர்முக்குன்னு இப்படி கொள்முதல் பண்ணுறோம்ல, இதெல்லாமே தனியார் மயமாகி விடும் அப்படிங்கிறத அர்த்தமாக நம்ம எடுத்துக்கிறதா? இது அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத இல்லை. கொள்முதல் எங்கே தேவைப்படும்னா விநியோகிக்கும் போது தான் கொள்முதல் தேவைப்படும். நீங்கள் எங்கே விற்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ தான் கொள்முதல் உங்களுக்கு தேவைப்படும். இப்போ சுய உற்பத்தி இருக்கக்கூடியது எவ்வளவு இருக்குது, அதுபோல் நடுவண் அரசிலேருந்து வரக்கூடிய ஒரு தொகுப்பிலிருந்து வரக்கூடிய அமைப்பு இருக்குது. அந்த மின்சாரம் போக மிச்ச தேவைகளை தான் நம்ம கொள்முதல் செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது. இதை பொதுவாக புரிஞ்சுக்கிறதுன்னு சொன்னால், நம்ம சுய உற்பத்திங்கிறது ஒரு 28% நம்மளுடைய மின்சார வாரியத்தினுடைய இன்னொரு நிறுவனம் உற்பத்தி செய்து தர. அது தவிர மத்திய தொகுப்பிலிருந்து நமக்கு வருது. ஏன்னா என்எல்சி நெய்வேலியிலேருந்து வருது, கூடங்குளத்துலேருந்து வருது, ராமகுண்டத்துலேருந்து வருது, ஒரிசாவிலேருந்து வருது, கைகான்னு ஒரு இடத்துலேருந்து வருது, இங்கே இருக்கக்கூடிய கல்பாக்கத்துலேருந்து நம்ம மின்சாரம் வாங்குகிறோம். இது எல்லாமே மத்திய தொகுப்பில் இருக்கக்கூடிய மின்சாரம். அப்போ அது ஒரு 32% வரைக்கும் இருக்குது. அப்போ ரெண்டையும் சேர்த்திங்கனாலே கிட்டத்தட்ட 60%க்கு மேலே வந்துருச்சு. மிச்ச 40% தான் இன்றைக்கி தனியார்கிட்டேருந்து நம்ம வாங்குகிறோம். இந்த 40% சோலார் சூரிய ஒளி மின்சாரம், காற்றாலை மின்சாரம் இருக்குது. அதை தவிர அனல் மின்சார நிலையங்கள்லேருந்து நம்ம மின்சாரத்தை வாங்குகிறோம். அந்த அனல் மின்சாரம் இந்த இதுலேருந்து வாங்கக்கூடியது தவிர நீண்ட கால ஒப்பந்தம் அல்லது நடுக்கால ஒப்பந்தம், மிட் டேர்ம் காலம், அதை தவிர சந்தையிலிருந்து கொள்முதல், ஷார்ட் டேர்ம் 1 வருஷத்துக்குள்ள ஒப்பந்தம், இப்படி பல விதமாக இருக்குது. அப்போ சந்தையிலேருந்து கொள்முதல் பண்ணுறதுல கூட நிறைய இருக்குது.
டே ஹெட் வீக் ஹெட் மார்க்கெட், ஒரு வாரத்துக்கு முன்னாடி கொள்முதல், ஒரு நாளைக்கு முன்னாடி கொள்முதல், ஒரே நாள்லேயே கொள்முதல், ரியல் டைம் பர்ச்சேஸ், இப்படியெல்லாம் அதில் இருக்குது. இதுல எது சரியானதா இருக்கும்னு ஏதாவது நம்ம ஒரு புள்ளிக்கு வர முடியுமா சார்? நிச்சயமா அதில் வர முடியாது. ஏன்னா மின்சாரத்தினுடைய கொள்முதல் என்கிற விஷயம் கொஞ்சம் சிக்கலானது. ஏன்னா மின்சாரம் எங்கேயும் வாங்கி வச்சுக்க முடியாது, நம்ம கையில் வச்சுட்டு உடனே எடுத்து கொடுக்குற விஷயம் இல்லை. ஒரு புதுசாக ஒரு மோட்டார் ஒருத்தர் ஆன் பண்ணான்னா அந்த மோட்டார் ஆன் பண்ணுற மின் தேவையை உடனே நம்ம உற்பத்தி பண்ணி ஆகணும். அப்போ ஆஃப் பண்ணிட்டாருன்னா அந்த உற்பத்தியை நம்ம எடுத்துடணும். அப்போது மின்சார தேவை எவ்வளவு இருக்கோ அந்த தேவைக்கு தான் உற்பத்தி இருக்கணும். இந்த தேவையை தாண்டி உற்பத்தி போக முடியாது, போகக்கூடாது. ஏன்னா அப்படி அதிகமாக உற்பத்தி போச்சுன்னு சொன்னால் நம்ம மின்சாரத்தினால் இயங்கக்கூடிய பல்வேறு கட்டமைப்பில் இருக்கக்கூடிய பல்வேறு தொழில்நுட்ப கோளாறுகள் உண்டாகும். இந்த கம்ப்யூட்டரில் வந்து பெரிய பிரச்சனை வரும், ஃப்ரீக்குவன்சி வந்து அப்போ கூடிரும். ஃப்ரீக்குவன்சி கூடிருச்சுன்னா மற்ற பிரச்சனைகள் வரும். ஒரு ஸ்பின்னிங் மில்லே வச்சுக்கோங்களேன், ஒரு ஸ்பின்னிங் மில்லில் இருக்கக்கூடிய ஸ்பீடுங்கிறது ஃப்ரீக்குவன்சியை நம்பி இருக்கும். அப்போ ஃப்ரீக்குவன்சி கூடிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ ஸ்பீடு மாறும். அப்போ அது மாதிரியான விஷயங்கள் இருக்குது. மாறவும் கூடாது, குறையவும் கூடாது. அப்போது மின்சார தேவை எவ்வளவு இருக்கோ அந்த தேவைக்கு சமமாக உற்பத்தி இருக்கணும். அப்போ தேவைங்கிறது வந்து மின்சார விநியோக கம்பெனி கையில் இல்லை, அது வந்து காலத்துக்கு தகுந்தாற்போல், தேவைக்கு தகுந்தாற்போல், சமூகத்துக்கு தகுந்தாற்போல் அது மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அப்போ மாறுகின்ற விஷயத்துக்கு தகுந்தாற்போல் இவங்க உற்பத்தியை தேட வேண்டியிருக்கும். அப்போது உற்பத்தியை தேடும் பொழுது அவங்க என்ன செய்யலாம், ஒரு நீண்ட காலம், ஒரு அடிப்படையில் இருக்கக்கூடிய நீண்ட காலம் இருக்குது, அப்புறம் இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு இருக்கிறது. ரொம்ப அவசரமாக ஒரு தேவை வருதுன்னா அப்போது சந்தையிலேருந்து வாங்கி அதை சந்திக்கிறது. அப்போது அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கத்தான் செய்யும். அது தொடர்ச்சியாக எதையும் தவிர்க்க முடிந்ததுன்றல்ல, அதில் இருக்கக்கூடிய விலைகள் எல்லாத்தையும் கொஞ்சம் பேலன்ஸ்டாக பண்ணி வைக்கணும். இப்போ மின்மிகை மாநிலம் அப்படின்னு சொல்கிறாங்களே, அது எந்த அளவுகோலில் வருது? அது மின்சார தேவை முழுவதையும் சந்திச்சிட்டா அது மின்மிகை மாநிலம். அந்த மாதிரி நம்ம சந்திச்சிருக்கிறோமா? சந்திச்சிட்டு இருக்கோம்ல. இப்போ மின்சார தேவை எவ்வளவு இருக்கோ அது எல்லாத்தையும் முழுக்க சந்திச்சிடுறோம். இப்போ இருக்கக்கூடிய மின் தடையை பற்றி எல்லாம் நிறைய சொல்லியிருப்பாங்க. அது மின் வெட்டு இல்லை, நம்மக்கிட்ட உற்பத்தி இருக்குது. விநியோகிக்கிற பகுதியில், கொண்டு போய் சேர்க்கிற பகுதியில் அங்கங்கே தடை ஏற்படுது. தண்ணி டேங்கில் தண்ணி இருக்குது, வர பைப் லைனில் கொஞ்சம் இடர்பாடு. அதுதான் இங்கே இருக்கக்கூடிய இப்போ சமீபத்தில் பேசப்பட்ட விஷயம். ஆக மின்சார உற்பத்தி நமக்கு கையில் இருக்குது. அப்போ எந்த தேவையானாலும் சந்திக்க முடியும். அப்படி சந்திக்கிற இடத்துல சில தடைகள் இருக்குது. அது மின் தடை, மின் வெட்டு அல்ல. மின் வெட்டுன்னு சொன்னால் உற்பத்தி குறைவாக இருக்குது, தேவை அதிகமாக இருக்குது அப்படின்னா இப்போ தேவையை நம்ம வெட்ட வேண்டியிருக்கு. அப்போ தான் அது மின் வெட்டு. உற்பத்தியும் இருக்குது, தேவையில் கொண்டு போகிற இடத்துல அங்கங்கே தடைப்படுதுன்னா அது மின் தடை. இப்போ நடந்ததெல்லாம் மின் தடை, மின் வெட்டு கிடையாது. சரி, இப்போது சார் நீங்கள் சொன்னீங்க மின்மிகை மாநிலமாக நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறீங்க. அப்போ நம்ம தேவையான மின் உற்பத்தி எல்லாமே நமக்கு இருக்குது, சஃபிஷியண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறீங்க. ஆனாலும் எந்த இடத்துல நமக்கு இப்போ இழப்பு அப்படிங்கிறது வருது, நம்ம இந்த இடத்துல ஊழலும் வருது, நம்ம பேசுகிற நிறைய குற்றச்சாட்டுகள்லாம் வருது. அப்போது இதெல்லாம் எந்த இடத்துல நடக்குது சார்? மின்சார கொள்முதல், அதாவது மின்சார வாரியத்தை சரியாக புரிந்து கொள்ளணும். எல்லாரும் இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், மின்சார வாரியம் மின்சாரத்தை வாங்கியோ உற்பத்தி பண்ணியோ மக்களுக்கு விநியோகிக்கிறாங்க, விற்கிறாங்க. அப்படி தான் நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் மின்சார வாரியத்துக்கு இன்னொரு பிஸ்னஸ் இருக்குது, அது எங்கேயுமே பேசப்படுறதில்லை. இதை நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லிகிட்ருக்கோம். மின்சார வாரியத்திற்கு மிகப்பெரிய கட்டமைப்பு இருக்குது. இந்த வெள்ளை அறிக்கையில் கூட அதை சொல்லியிருக்காங்க. எவ்வளவு, கிட்டத்தட்ட ஒரு 6.6 லட்சம் கிலோமீட்டர், 6.6 லட்சம் கிலோமீட்டருக்கு தாழ்வழுத்த பாதைகள் இருக்குது. கிட்டத்தட்ட 1,20,000 உயர் அழுத்த பாதை இருக்குது. அது கிட்டத்தட்ட 1,00,000 கிலோமீட்டர் அளவுக்கு டவர் லைனில் இருக்கக்கூடிய பாதைகள் இருக்குது. இதை விநியோகிக்கிறதுக்குன்னு 2000 சப்ஸ்டேஷன் வச்சுருக்கோம். அதை தவிர டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர் ஒரு 4,5 லட்சம் போட்டிருக்கோம். அப்புறம் கீழே இருக்கக்கூடியதில் மின் இணைப்புகள்னு ஒரு 3,50,00,000 மின் இணைப்புகளை நம்ம இணைச்சிருக்கோம். இந்த மின் இணைப்புகள் வீடு இருக்குது, விவசாயம் இருக்குது, தொழில் இருக்குது, அரசு நிறுவனங்கள் இருக்குது, குடி தண்ணீர் இருக்குது, தெருவிளக்கு இருக்குது.
அப்போது சமூகத்தினுடைய அத்தனை அமைப்புகளும் இருக்கு. அப்போது இது ஒரு பெரிய கட்டமைப்பு. இந்த கட்டமைப்பை தனியார்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் என்பது மின்சார சட்டம் அனுமதிக்கிறது. அப்படின்னா ஒரு தனியார் மின்சார உற்பத்தி பண்ணுறவரை உற்பத்தி பண்ணிடுவார். அவர் இன்னொருத்தர்கிட்ட விற்கணும். சப்போஸ் தூத்துக்குடியில் மின்சார உற்பத்தி பண்ணுறார், அவர் ஹோசூரில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு விற்கிறார், அசோக் லேலண்டுக்கு விற்கிறாருன்னு வச்சுக்கலாமே, அதான் ஒரு பெரிய கம்பெனி. அங்கே விற்கிறாருன்னா அது வரைக்கும் அவங்க பாதை போட முடியாது. அப்படின்னா அந்த செலவு பெருசாகிடும். அவரை தனியாருக்கு விற்கலான்னு ஒரு இடத்த கொண்டு மின்சார வாரியத்திற்கு எதிராக மின்சார வாரியத்தினுடைய கட்டமைப்பை பயன்படுத்தி தனியார்கள் மின்சாரம் விற்கலாம் அப்படின்னு மின்சார சட்டம் சொல்லுது. இது மாதிரி ஒரு பிசினஸ் எங்கே இருக்கும்னு எனக்கு தெரியவே இல்லை. இது எப்படி இந்த சட்டம் எப்படி சார் நம்ம அரசோட இதை பயன்படுத்தி விற்கலாம்னா இப்ப நமக்கு அதுல ஷேர் ஏதாவது இருக்குமா? ஒண்ணுமே கிடையாது. அதுல ஏதாவது ஒண்ணுமே கிடையாது. அதுல என்ன கட்டணும்னா அந்த பாதைக்கு போறதுக்கான வாடகை எவ்வளவு இருக்கோ அந்த வாடகையை கொடுக்கணும்னு மட்டும் இருக்கு. வாடகை எவ்வளவுங்கிறத இவங்களே தீர்மானிக்க முடியாது. இவங்க கட்டமைப்புக்கு எவ்வளோ வாடகைங்கிறத ஒழுங்குமுறை ஆணையம் தான் தீர்மானிக்கும். அந்த பணத்தை கட்டிட்டார்னா இவர் அங்கேருந்து உற்பத்தி பண்ணி அங்கே இருக்கக்கூடிய டவர் லைனில் கொண்டு வந்து அங்கே இருக்க 230 kV ஸ்டேஷனில் மறுபடியும் டவுன்லோட் பண்ணி மறுபடியும் 110 kV லைனில் கொண்டு வந்து மறுபடியும் அங்கே ஒரு லைன்லேருந்து கீழே இறக்கி ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மரை விழுந்து மின்சார வாரியத்தினுடைய மீட்டர் வழியாகவே விற்றுருவார். அப்போது கட்டமைப்பை தனியாருக்கு கொடுக்கணுன்றது மின்சார சட்டம். இந்த கட்டமைப்பை பயன்படுத்துறதுக்கும் மின்சார வாரியத்துக்கும் ஒரு வாடகை பணம் இருக்குது. இது ஒரு பிஸ்னஸ். இப்போது ஒரே கம்பியில் மின்சார வாரியத்தினுடைய மின்சாரமும் இருக்குது, தனியாருடைய மின்சாரமும் இருக்குது. தனியாருடைய மின்சாரம் எவ்வளோ பேருடைய மின்சாரம் இருக்குது? ஒரு 16,000 பேருடைய மின்சாரம் இருக்குது. மின்சார வாரியத்தினுடைய மின்சாரம் ஒன்று, 16,000 தனியார் மின்சாரமும் அதே கம்பியில் தான் இருக்குது. கம்பியில் யாருடைய மின்சாரம் போகுதுன்னு நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. அது கொக்கோகோலாவோ பெப்சியோ கிடையாது. மின்சாரத்தையும் நீங்கள் பார்க்க முடியாது. கம்பியில் போகிற மின்சாரம் யாரோட மின்சாரம்னு யாருக்கு தெரியும்? பார்க்கக்கூடிய ஒரே இடம் மீட்டர். அவங்க அனுப்புகிற இடத்துல இருக்க மீட்டர், இவங்க பயன்படுத்துகிற மீட்டர், இவ்வளோ தான் இருக்குது. இப்போ இந்த இடத்துல தான் மிகப்பெரிய ஊழல் நடக்குது. நீங்கள் கண்ணுக்கு தெரியாத மின்சாரம் வெறும் மீட்டரில் மட்டும் நம்பியே இதில் இழப்பு ஏற்படும். இதை ஒழுங்குபடுத்துறது யாருன்னா ஒழுங்குமுறை ஆணையத்துக்கு தான் தனித்த அதிகாரம் இருக்குது. அந்த ஒழுங்குமுறை ஆணையம் இந்த மின்வாரியத்தினுடைய உயர்மட்ட அதிகாரிகள், தனியார் துறையை சேர்ந்தவர்கள், தனியார் உற்பத்தியாளர்கள், இந்த 3 பேர் சேர்ந்து ஒரு முக்கோண கூட்டணி இருக்குது. இந்த முக்கோண கூட்டணி இந்த ஊழலுக்கு காரணமாக இருக்குது. ஆக மாநில அரசு நினைச்சாக்க மின்சாரத்துறையில் மாநில அரசுக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்கிறது கிட்டத்தட்ட ஒன்றுமே இல்லை. மாநில அரசு மின்சாரத்துறையில் என்ன அதிகாரம் வச்சுருக்குன்னா மின்சார மானியம் கொடுக்கலாம், ஒழுங்குமுறை ஆணையத்துக்கு அந்த கமிஷனருக்கான செலவினத்தை கொடுக்கலாம், அதுக்கான உறுப்பினர்களை அப்பாயிண்ட் பண்ணலாம். இதை தவிர அதுக்கு ஒரு எந்த அதிகாரமும் கிடையாது. இப்போ இன்றைக்கி சொல்லியிருக்கார், ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கார் அமைச்சர் வெள்ளை அறிக்கை சமர்ப்பிக்கும் போது, இந்த ஆண்டு மின்சார கட்டண உயர்வே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கார். மின்சார கட்டண உயர்வை தீர்மானிக்கிறது அரசு அல்ல, ஒழுங்குமுறை ஆணையம். அவர் ஏன் இவ்வளோ தைரியமாக சொல்கிறாருன்னு சொன்னால், ஒழுங்குமுறை ஆணையத்தில் இப்போ உறுப்பினர்களே கிடையாது. அப்போ அங்கே மின்சார கட்டணத்தை தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் படைத்த அந்த இடம் வேக்கண்டாக இருக்குது. இப்போ எவ்வளோ நாட்களாக இது உறுப்பினர்? இப்போ ஒரே ஒரு உறுப்பினர் மட்டும்தான் இருந்தார். இந்த ஜூன் மாத தொடக்கத்தில் 2 உறுப்பினர்கள் இருந்தாங்க. கோரம் 2 பேர், மொத்தம் 3 உறுப்பினர்கள். அதில் கோரம் 2 பேர் இருக்கணும்னு இருக்குது. அதில் ஜூன் மாதத்தில் 2வது உறுப்பினரும் ரிட்டையர் ஆகிட்டார். ஒரே ஒரு தலைவர் மட்டும்தான் இருந்தார். இப்போ இவங்க வந்த பிறகு அந்த தலைவரும் ரிசைன் பண்ணிட்டார். அப்போ ஒழுங்குமுறை ஆணையம் இன்றைக்கி காலியாக இருக்குது. அப்போ மின்சார கட்டணத்தை நிர்ணயிக்க வேண்டிய ஒழுங்குமுறை ஆணையம் செயல்பட முடியாது. அதனால இப்போ இவர் சொல்கிறாரு கட்டண உயர்வு கிடையாது. ஏன்னா கட்டண உயர்வு போகிறதுக்கான ஒழுங்குமுறை ஆணையம் இல்லை. ஆனா அது இப்படியே தொடராதே சார். புதிய உறுப்பினர்கள் தலைவர்கள் நியமிக்கப்பட வாய்ப்பு இருக்குல்ல, அப்ப அது தாவேகா ஆட்சிக்கு சவாலா இருக்கும்ல. எப்போ அதுவும் தாவேகா ஆட்சி தானே நிர்ணயிக்கணும். அதுதான் இப்ப இல்லைன்னு அவர் சொல்றாருல்ல. அப்படி அவங்க உறுப்பினர்கள் தலைவர்கள் வந்தால் கூட நாங்க உயர்த்த மாட்டோங்கிறத அதோட பொருளா நம்ம எடுத்துக்கணும். அவங்க கொடுத்த வாக்குறுதியா நம்ம அது எப்படி எடுத்துக்கணும்னா, அது கடந்த ஆட்சியிலும் இப்படி பண்ணாங்க. அப்போ ஒழுங்குமுறை ஆணையம்
மின்சார கட்டணத்தை 3.63% உயர்த்தினாங்க. அப்போ அரசு என்ன சொல்லுச்சு, இந்த உயர்த்தப்பட்ட கட்டணத்தை அரசே ஏற்றுக்கொள்ளும் சொன்னாங்க. இல்ல மின் உயர்வு இருந்ததே சார் திமுக ஆட்சியில. ஆமாம், மின் கட்டண உயர்வு இருந்தது. அதில் வீடுகளுக்கான கட்டணத்தை நாங்களே ஏற்றுக்கோன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கான 500 கோடி ரூபாயை ஒதுக்குனாங்க அவங்க. தொழில்துறைகளுக்கு அதுக்கு கொடுக்கல, தொழில்துறைகளுக்கு கொடுக்கல. வீடுகளுக்கான மின்கட்டண உயர்வை நாங்களே ஏற்றுப்போம்னு சொல்லிட்டாங்க. நாளைக்கு தாவேக அரசு இருக்கும்போதே ஒரு ஒழுங்குமுறை ஆணையத்தின் உறுப்பினர்கள் வந்தாலும் கூட அவர்கள் உயர்த்தக்கூடிய கட்டணம் வந்ததுன்னா தாவேக அரசு என்ன சொல்லும், இதை நாங்கள் கொடுப்போம்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க மானியமாக கொடுப்பாங்க. மானியம் யார் யாருக்கு கொடுக்கணுங்கிறத அவங்க சொல்லுவாங்க. இதுதான் நடக்கும். ஆக வாக்குறுதியை காப்பாற்றிட்டாங்க இல்லையா, அப்படி தான். அப்போ மாநில அரசுக்கு எந்தவித உரிமையுமே இல்லை அப்படின்னா இந்த துறையை எப்படி அவங்க நஷ்டத்திலேருந்து மீட்க முடியும்? அதுக்கான வழிகள் என்னென்ன இருக்குது சார்? ஒரே ஒரு இடம்தான், ஒரு சரியான ஒழுங்குமுறை ஆணையத்தை அவங்க நிர்ணயிக்கணும். ரெண்டாவது, மின்சார வாரியத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவங்களை வெறும் ஐஏஎஸ் ஆஃபீஸர், இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் போனால் இன்னொருத்தர்னு வச்சுருந்தான்னா அது பொறுப்பாகாது. ஏன்னா நீங்கள் இன்றைக்கி இது பொதுத்துறை நிறுவனம், பொதுமக்கள் சேவைக்காக இருந்தாலும் அதனுடைய வணிகம்ங்கிறது கமர்ஷியலாக இருக்குது. கமர்ஷியலி காம்படிட்டிவாக இருக்கக்கூடியவங்களாக இருக்கணும். அந்த காம்படிட்டிவ்னஸ் அதில் இல்லை. அப்போ அந்த காம்படிட்டிவ்ஸ் இல்லாதனால என்ன ஆகிறாங்கன்னா இவங்க தனியார் கூட சேர்ந்து கொலைட் ஆகிடுறாங்க. அவங்களுக்கு எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் கிடையாது. இப்போது ஒரு நிறுவனத்தில் நஷ்டம் அடைஞ்சிருச்சுன்னா அந்த தலைவரை வெளியில் தூக்கி போட்டுடுறாங்க. மின்சார வாரியத்தில் இருக்கவங்க யாரையும் தூக்கி போடுறது இல்லையே. இவர் போயிட்டால் இன்னொரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் உட்கார போகிறாரு. இவர் என்ன ஊழல் பண்ணாரோ அதை அவர் தொடர்வார். இப்படி தான் அது தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. ஆகையில் மின்சார வாரியத்தினுடைய தலைமைக்கு சரியான ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கணும். அது தலைமைங்கிறது போது மின்சார வாரிய தலைமை மட்டும் இல்லை, நீதித்துறைக்கும் அது மாதிரி தேர்ந்தெடுக்கணும். அது மாதிரியான விஷயம் சீர்திருத்தங்களை ரொம்ப தெளிவாக, ரொம்ப ஒரு வணிக ரீதியான அளவில் சிந்தித்து செயல்படணும். அப்படி வந்தால் மட்டும்தான் ஓரளவுக்காக எங்கெங்கே இழப்பு ஏற்படுதுங்கிறத அரசுக்கே தெரிஞ்சுக்க முடியும். வேற எந்தெந்த இடங்கள்ல இது பிரச்சனையா மாறுது சார் நமக்கு இந்த நஷ்டம் வர்றது? இதில் இந்த நான் சொன்னது இந்த ஓப்பன் ஆக்சஸ், தனியார் மின்சாரம் மின் வாரியத்தினுடைய கட்டமைப்பை பயன்படுத்துகிறார்கள். அதுக்கு பேர் ஓப்பன் ஆக்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதில் ஒரு 8 விதமான பெரிய ஊழல் இருக்குது. அதில் பெரிய அளவுக்கு ரெவின்யூ ட்ரெயின் அப்படி இருக்குது. இந்த ரெவின்யூ ட்ரெயினில் எங்கே நிற்குதுன்னு தெரியும்னா, இந்த நம்ம மின்சார கொள்முதல் விலை இருக்கு இல்லையா, அந்த கொள்முதல் விலையில் நிற்கும். இப்போது 8 விஷயங்களையும் பொதுமக்கள் புரிஞ்சு கொள்ள முடியுமான்னு எனக்கு தெரியல. பொதுமக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய 1-2 விஷயங்களையாவது நம்ம சொல்லணும். அப்படி பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம வீடில் ஒரு யூபிஎஸ்ன்னு ஒன்று வச்சுருப்போம். மின்சாரம் போயிடுச்சுன்னு சொன்னால் உடனடியாக ஒரு சில இடங்களுக்கு மட்டும் விளக்கோ அல்லது ஃபேனோ கம்ப்யூட்டரோ ஏதோ ஒன்று ஓடுற மாதிரி ஒன்று வச்சுருப்போம். அது 1 கிலோவாட் அப்படின்னு அர்த்தம். 1 கிலோவாட்டுன்ற அடையாளம் அது மாதிரி 1000 கிலோவாட் சேர்ந்ததுன்னா 1 மெகாவாட். 1 மெகாவாட்டுக்கு 1000 கிலோவாட் இருக்குது. இப்போ 1 கிலோவாட் வச்சாலே நீங்கள் பேட்ரி ஒன்று வைக்க வேண்டியிருக்கு. ரொம்ப முக்கியம் தான். இப்போது 10,000 மெகாவாட், அதாவது 1 கோடி கிலோவாட். 1 கோடி கிலோவாட் மின்சாரத்தை கம்பியிலேயே சேமித்து வைக்கணும் அப்படின்னு ஒழுங்குமுறை ஆணையம் இந்த காற்றாலை உற்பத்தியை இதில் சேமித்து வச்சுருக்கணும்னு சொல்லி மின்சார வாரியத்துக்கு ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. தொழில்நுட்ப ரீதியாக ஒரு அபத்தமான உத்தரவு. ஒரு சாதாரணவர்களுக்கு தெரியும், நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கே தெரியும். பேட்ரி நீங்கள் அதில் இருக்க டிஸ்சார்ஜ் ஆகிடுச்சுன்னா அது அப்புறம் யூபிஎஸும் ஓடாது. 1 மணி நேரமோ 1.5 மணி நேரமோ 2 மணி நேரமாக தான் பண்ண முடியும். இதில் அப்படி இல்லை. நீங்கள் காற்றாலை உற்பத்திங்கிறது 4 மாதம் மட்டும்தான் இருக்கும். எப்போது தென்மேற்கு பருவக்காற்று வரக்கூடிய காலத்தில் மட்டும்தான் இருக்கும். இப்போ இந்த காலகட்டம் 4 மாதங்கிறது செப்டம்பர் எண்டோடு முடிஞ்சிடும். அந்த உற்பத்தியை முழுக்க எடுத்து வச்சுக்கிட்டு மின்சார வாரியம் அதை சேமித்து வச்சுக்கணுமா. சேமித்து வச்சுட்டு இருந்து 12 மாதத்துக்கு அவங்க கேட்குற போல திருப்பி கொடுக்கணுன்றாங்க. இவங்க எங்கே போய் சேமித்து வைப்பாங்க? அது மாதிரியான ஒரு நிலையே கிடையாது. ஏன்னா காற்றாலை மின்சாரத்தின் விலைங்கிறது ரொம்ப குறைவு. 3 ரூபா 50 பைசா அதிகபட்சம். ஏன்னா அதுக்கு எரிபொருள் கிடையாது இல்லையா. ஒரு
காற்றாலை போட்டிங்கன்னா போகிறோம், ஒரு சும்மா ஒரு கம்பம் மேலே ஒரு ஃபேனு, அதை காற்றாலை உற்பத்தி, கீழே ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் லைனில் போய்டும். இப்போது ஒரு தெர்மல் ஸ்டேஷன்னா அப்படி இருக்காது. ஒரு தெர்மல் ஸ்டேஷனோ ஒரு எரிகாற்று ஸ்டேஷனோன்னா அப்படி இருக்காது. அது நிறைய ஆக்சிலரி யூனிட் நிறைய இருக்கும். அதுக்கு ஒரு தெர்மல், அதாவது அனல் மின்சாரம் தான் இருக்கிறதுலே ரொம்பவும் சிக்கலான ஒரு தொழில் நுட்பம். அது மாதிரியெல்லாம் காற்றாலை கிடையாது. இப்போ நீங்கள் சோலார் பவர் பார்க்குறோம், சோலார் பேனலை போட்டுட்டிங்கன்னா அடுத்த ஆள் கொண்டு வந்துடுறீங்க. அதில் நீங்கள் எந்த பராமரிப்பும் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை அதில். அதே மாதிரி தான் காற்றாலையும். ஆனால் அனல் மின்சாரமும் மற்ற மின்சாரமும் அப்படி கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய மின்சார உற்பத்தியை 4 மாதத்தில் அவங்க எவ்வளோ உற்பத்தி பண்ணுறாங்களோ அது எல்லாத்தையும் சேமித்து வச்சுக்கிட்டு அவங்க யார் யாருக்கெல்லாம் விற்கிறாங்களோ அது 12 மாதத்துக்கு அவங்களுக்கு திருப்பி கொடுக்கணும்னு ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. இது எப்படி கம்பியில் சேமிக்க முடியும்? சேமிக்கவே முடியாது. கணக்கு என்னென்னா, ரொம்ப குறைஞ்ச விலைக்கு இருக்கக்கூடிய இந்த மின்சாரத்தை இவங்களோட சுய உற்பத்தி இருக்கக்கூடியதெல்லாம் நிறுத்திட்டு இவங்க பயன்படுத்தி வச்சுக்கணும். கணக்கு மட்டும் எழுதி வச்சுக்குவாங்க. ரொம்ப அதிகமான விலை இருக்குது பார்த்தீங்க இல்லையா, ஜனவரி மாதத்துலேருந்து மார்ச் மாதம் வரைக்கும். அப்போ சந்தையில் வாங்குறது, வெளியில் வாங்குறது எல்லாம் ஒரு 7 ரூபா 8 ரூபாய்க்கு வாங்குகிறோம். அப்போ 8 ரூபாய்க்கு வாங்கி உங்களுக்கு திருப்பி கொடுக்கணும். இது ஒரு சித்தம். இது யாரோட முறையில் வருது சார்? இது ஒழுங்குமுறை ஆணையம் போட்டிருக்காங்க. இந்த முறையை பற்றி இதுக்கு இப்போ போடலை, 2006லேருந்து இருக்குது. 2006லேருந்து நாங்களும் இதை போராடிக்கிட்டே இருக்கோம். இதுக்கு மேலே இருக்க ட்ரிபியூனலும் ஒத்துக்கிறாங்க. இதுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் பவரும் ஒத்துக்கிறாங்க. இப்போ இந்த ஒழுங்குமுறை ஆணையம் இதெல்லாம் யாருடைய கட்டுப்பாட்டில் வருது? ஒழுங்குமுறை ஆணையம் யாருடைய கட்டுப்பாட்டிலும் இல்லை. இட்ஸ் அன் இண்டிபெண்ட் பாடி. ஆனால் ஒழுங்குமுறை ஆணையத்திற்கு உறுப்பினர்களை நியமிக்க வேண்டிய அதிகாரம் அந்த மாநில அரசுக்கு இருக்குது. மாநில அரசு எப்படி அவங்களை அப்பாயிண்ட் பண்ணணுங்கிறதுக்கு ஒரு வரைய அந்த மின்சார சட்டம் சொல்லுது. தலைமைச் செயலாளர் இருக்கார் இல்லையா, அவர் தான் கன்வீனராக இருப்பார். ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜ், ரிட்டையர்டு ஹைகோர்ட் ஜட்ஜாக இருக்கலாம் அல்லது தலைமை இப்போ இருக்கக்கூடியவராக இருக்கலாம், அவர் தான் அதனுடைய சேர்மனாக இருப்பார். இதை தவிர நடுவண் அரசில் இருக்கக்கூடிய ரெகுலேட்டரி கமிஷன், சென்ட்ரல் எலக்ட்ரிசிட்டி அத்தாரிட்டி, இது போன்ற இருக்கக்கூடியதில் ஒரு உறுப்பினர். இந்த 3 பேர் சேர்ந்த உறுப்பினர்கள் தான் இதுக்கான யார் யார்கிட்டேருந்தெல்லாம் அப்ளிகேஷன் வாங்கி அவங்கள தேர்வு செய்வாங்க. அவங்க தேர்வு செஞ்ச 2 பேரை மாநில அரசுக்கு அனுப்புவாங்க. மாநில அரசு 2 பேரில் யாராவது ஒருத்தர் தேர்வு செய்யும். இந்த ஒழுங்குமுறை ஆணையம் இந்த தேர்வு செய்கிற வரைக்கும் மட்டும்தான் மாநில அரசுக்கு அதிகாரம். தேர்வு செஞ்ச பிறகு அந்த ஆணையத்தை மாநில அரசு ஒன்றும் செய்ய முடியாது. இட் இஸ் அன் இண்டிபெண்ட் பாடி. அதுக்கு என்ன நிர்ணயிக்குதோ அதுதான் செய்யும். மாநில அரசு இந்த கட்டணத்தெல்லாம் குறையினா குறைக்காது. இந்த நஷ்டத்தை பற்றி பேசும்போது இப்போ பேங்கிங்னு ஒரு விஷயத்த சொன்னேன். இன்னொரு விஷயம் இருக்குது, இது கொஞ்சம் மக்கள் தெரிஞ்சுக்கிறதுல கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். மின்சாரத்தினுடைய விலைங்கிறது ஒரு நாளில் ஒரே விலை கிடையாது. ஒரு நாளைக்கு 96 விலை இருக்குது. ஒவ்வொரு 15 நிமிஷத்துக்கும் மின்சாரத்தின் விலை மாறும். இப்போ மின்சாரம் கொள்முதல் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், எங்களுக்கு சாயங்காலம் வேணும் அப்படின்னு கொள்முதல் பண்ணணுன்னா நீங்கள் சொல்லணும், இங்கேருந்து எனக்கு 88வது டைம் பிளாக்கில் இருந்து 96வது டைம் பிளாக் வரைக்கும். டைம் பிளாக்னா 15 நிமிஷம், ஒரு பிளாக்குங்கிறது 15 நிமிஷம். அப்போ அந்த பிளாக் வைஸாக தான் நீங்கள் விலைக்கே வாங்க முடியும். அப்போ 96 பிளாக் இருக்குது. அப்போ சுய உற்பத்தியாளர்கள் இந்த மின்சாரத்தை விற்கக்கூடிய தனியார் உற்பத்திக்கும் இந்த 96 பிளாக் இருக்குது. அதே மாதிரி மீட்டர்லேயும் எப்படி இருக்குன்னா 96 பிளாக் இருக்கும். இந்த 96 பிளாக்கில் தான் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இப்போது தனியார் கொண்டு வர மின்சாரத்தை, தனியார் மின்சாரம் எதுங்கிறத நம்ம அடையாளம் பார்க்க முடியாது. தனியார் மின்சாரத்தை வாங்குறவங்கள்ட்டையும் எது தனியார் மின்சாரம், எது மின்சார வாரியத்துடைய மின்சாரன்றதை அடையாளம் பார்க்க முடியாது. அடையாளம் பார்க்கக்கூடிய இடம் என்ன? அவர் உற்பத்தி பண்ணுற இடத்துல எப்படி மின்சாரத்தை கொடுக்குறாருங்கிறத அங்கே இருக்கிற மீட்டரில் எடுக்கணும். அது 96 பிளாக்கில் எடுக்கணும். அதே மாதிரி இவர் கன்சியூம் பண்ணுற இடத்துல 96 பிளாக்கில் எடுக்கணும். அது போக மிச்சம் இருக்கக்கூடிய இடத்துல அவர் இன்ஜெக்ட் பண்ணுறதை விட இவர் அதிகமாக பண்ணியிருந்தார்னா அது மின்சார வாரியத்தினுடைய மின்சாரம். இப்படி தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். அப்போது ஒரு மாதத்தில் எவ்வளோ இருக்கும்? 30 நாளைக்கு ஒரு தரம் பில்லிங். அப்போ 30 × 96 2880 பிளாக். அப்போது ஒரு பில்லிங் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, ஒரு தனியார் மின்சாரத்தை வாங்கக்கூடியவங்களுக்கு ஒரு பில்லிங் அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது 2880 பிளாக்கில் அவங்க உற்பத்தி பண்ணது எவ்வளவு, கொடுத்தது எவ்வளவு, இவர் எவ்வளோ பயன்படுத்தினார்,
உற்பத்தி பண்ணதுக்கு இடையில் எவ்வளோ இடைவெளி இருக்குது, அதில் தமிழ்நாடு மின்சார வாரியத்துடைய மின்சாரம் எவ்வளவு, அதுக்கான விலை என்ன, இப்படி தான் பில்லிங் மட்டும் பண்ணியிருக்கணும். இப்போ அப்படிலாம் இல்லை. ஒரு மாதத்திலேயே மொத்தம் 4 பிளாக்கில் பண்ணுறாங்க. 2850 பிளாக்கில் பண்ண வேண்டிய விஷயத்த 4 பிளாக்கில் மட்டும் பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கு மின்சார வாரியம் என்ன சொல்லிகிட்டு இருக்காங்கன்னா, இது எப்போலேருந்து 2006 இன்னைய வரைக்கும் நடந்துகிட்ருக்கு. டில் டேட் இன்னைய வரைக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது இப்படி தான் நடந்துகிட்ருக்கு. இப்போ நான் ஒரு விஷயம் இதை இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கலாமா? இப்போ காற்றாலை உற்பத்தி இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம், அதான் கொஞ்சம் ஈஸியான விஷயம். காற்றாலை உற்பத்தி தென்மேற்கு பருவக்காற்று வர்ற காலத்தில் தான் இருக்கும். தென்மேற்கு பருவக்காற்று எப்போ வரும்னா ஜூன் மாதத்தில் வரும். ஜூன் மாதத்தில் இந்த வருஷத்தில் எடுத்திங்கன்னா 20ஆம் தேதி போல் தான், 22ஆம் தேதி 23ஆம் தேதி தான் செட் ஆச்சு. அப்போ அவங்க உற்பத்திங்கிறது 22ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். இப்போ 1ஆம் தேதியிலேருந்து 22ஆம் தேதி வரைக்கும் இந்த காற்றாலை உற்பத்தியாளர் யாருக்கு விற்கிறாரோ, மின்சாரம் விற்கிறதுக்கு ஒப்பந்தம் போட்டிருக்கிறாரோ, அவர் யாருடைய மின்சாரத்தை எடுத்திருப்பார்? தமிழ்நாடு மின்சார வாரியத்துடைய மின்சாரத்தை தான் பயன்படுத்திட்டு இருப்பார். அட்ஜஸ்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, இந்த 10 நாளில் உற்பத்தி ஆச்சிருக்கு பார்த்தீங்க இல்லையா, அதுவே இந்த 30 நாளைக்கு மின்சாரத்துக்கு சமமாக வந்துடும், அதை விட கூடுதலாக கூட வரும். அது ரெண்டுக்கும் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. இதில் என்னென்னா, காற்றாலை மின்சாரத்தினுடைய விலை வந்து 3 ரூபா 50 பைசா தான். மின்சார வாரியத்தினுடைய விலைங்கிறது 11 ரூபா. இந்த மிச்சத்தில் இருக்கக்கூடிய 6 ரூபா யாருடைய பணம்? இது ஏன் இப்படி பில்லிங் பண்ணுறாங்க சார்? இதுதான் நான் ஏற்கனவே சொன்னேன், அட்ஜஸ்ட்மெண்ட்டா? இதுதான் அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு சொன்னேன். இதுதான் தனியார் காற்றாலை உற்பத்தியாளர்கள், மின்சார வாரியத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க, ஒழுங்குமுறை ஆணையம். ஒழுங்குமுறை ஆணையம் மக்களுடைய நலனை பார்க்க வேண்டியது ஒரு கடமை இருக்குது. அது என்ன பண்ணணும், அது கண்ண முடியுது. இப்போது இவர் என்ன, மின்சார வாரியம் என்ன ஒழுங்குமுறை ஆணையம் ஒரு கேள்வி கேட்பாங்க, ஏன் அட்ஜஸ்ட் பண்ணலன்னு. இவர் எங்களுக்கு டெக்னிக்கல் இன்னும் சாஃப்ட்வேர் ஒன்றும் ரெடி ஆகலை அப்படிம்பாங்க. இவங்க சாஃப்ட்வேர் ரெடி ஆகலைன்னா இவங்க உடனே கமர்ஷியல் ஆப்ரேஷனில் தள்ளி போடும்பாங்க. இப்படியே வந்து 2006 இது வரைக்கும் இன்னும் டெக்னிக்கல் ஆப்ரேஷன் முடியல. இது மாதிரி எந்தெந்த இடங்கள்ல அட்ஜஸ்ட்மெண்ட் இப்படி நடக்குது சார்? நாங்கள் இப்போ ஒரு ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தி சொல்கிறோம். கடந்த நவம்பர் மாதத்தில் கொள்முதல் பண்ணுறாங்க, 5 வருஷத்துக்கான கொள்முதல். 1500 மெகாவாட் வந்தால் போருன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கெல்லாம் ஒழுங்குமுறை விதிகள்லாம் இருக்குது. இந்த விதிகள்லாம் போட்டு பண்ணியிருக்கேன். அதிலே நிறைய தப்பு இருக்கு வச்சுக்கோங்க, அது சரியாக இருக்கிறது என்று நாம் எடுத்துக்கொள்வோம். அப்படி எடுத்துகிட்டு 1500 மெகாவாட்டு வந்துருச்சு. 1500 மெகாவாட்டுக்கு ஒப்பந்தம் கொடுத்துட்டு அந்த விலையெல்லாம் கொண்டாந்து கொடுக்குறாங்க ஒழுங்குமுறை ஆணையத்தில். ஒழுங்குமுறை ஆணையத்தின் விலையை வந்து அடாப்ட் பண்ணிக்கணும்னு இருக்குது. இந்த விலைக்கு வாங்கினது நீ சரியாக விலைக்கு தான் வாங்கியிருக்க, மக்களுடைய நலனை பாதுகாக்கிற கடமைப்பட்ட ஒழுங்குமுறை ஆணையம் அதை ஏற்றுக்கொள்ளணும்னு அந்த விதி இருக்குது. அவங்க கொண்டு வர்றாங்க. அப்போது அதானி நிறுவனம் நான் கொடுத்த டெண்டரில் இருக்கக்கூடியதை இவங்க வாங்கலை, ஆகையால் நீங்கள் இதுக்கு வந்து ஒப்புதல் கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு பெட்டிஷன் வந்து ஒழுங்குமுறை ஆணையத்தில் கொடுக்குறாங்க. ஒழுங்குமுறை ஆணையம் அந்த மனுவை ஏற்றுக்கிறாங்க. அந்த மனுவை விசாரிக்கிறதுக்கான அதிகாரம் ஒழுங்குமுறை ஆணையத்துக்கு கிடையாது. ஒரு டெண்டரில் ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னால் அவங்க ஹைகோர்ட்டுக்கு தான் போகணும். இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி எல்லாமே ஹைகோர்ட்டுக்கு தான் போயிருக்காங்க. திடீர்னு வந்து அவர் போடுறார், 28/10/2025 அதானி நிறுவனம் ஒழுங்குமுறை ஆணையத்தில் ஒரு எதிர்மனுவை போடுறாங்க. உடனே ஒழுங்குமுறை ஆணையம் அந்த மனுவை எடுத்துக்கிறாங்க, இவங்களுக்கு இருக்கக்கூடிய அனுமதியை தள்ளி வச்சிடுறாங்க. அதுக்கடுத்து 4/11 கரெக்டாக ஒரு வாரம் கழித்தோடனே அதானி நிறுவனம் தன்னுடைய அப்ஜெக்ஷன் மனுவை வித்ட்ரா பண்ணிக்கிறாங்க. போட்ட ஒரு வாரத்தில் வித்ட்ரா பண்ணிக்கிறாங்க. உடனே ஒழுங்குமுறை ஆணையம் 1500 மெகாவாட்டுக்கான விலைக்கு ஒப்புதல் கொடுத்துட்றாங்க. இது யாருக்கு ஒப்புதல் கொடுக்குறாங்க சார்? மின்சார வாரியத்துக்கு. சரி, 4/11/2025 ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. 4/11/25 1500 மெகாவாட் தான் வேணும், அதுக்கு மேலே தேவையில்லை சொன்ன அதே மின்சார வாரியம் 10/11 கரெக்டாக 6 நாள் கழித்து மறுபடியும் ஒரு 1000 மெகாவாட்டுக்கு டெண்டர் கோர் போட்டாங்க. அது எங்கே? தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும் இருக்கக்கூடிய மின்சார உற்பத்தி நிலையங்கள். மறுபடியும் 1000 மெகாவாட் எங்கே தேவை வந்துச்சு உங்களுக்கு? அதுவும் 6 நாளைக்குள்ள. ஏன்னா அது அண்டர்ஸ்டாண்டிங். இந்த தேவையை பூர்த்தி செய்கிறது
அதானி நிறுவனத்திட்டேருந்து நாங்கள் வாங்கி ஆகணுங்கிறதுக்காக உங்களுக்கு தேவை இருக்கோ தேவையில்லையோ அவரை திருப்திப்படுத்துறதுக்காக இந்த ஒப்பந்தத்தை போடுறாங்க. அதானிக்கு எங்கேயோ மின்சாரத்தை விற்கணும், அது அவன் பாடு, அது மின்சார வாரியத்தினோட பாடு இல்லையே. அவருக்கான சந்தையை அவர் தான் தேடணும். அவருக்கான சந்தையாக நீங்கள் உங்களுக்கு தேவையில்லாமல் வாங்கி வச்சுக்குவீங்களா? சாப்பாடு ஹோட்டலில் இன்றைக்கி வாங்கிக்கலாம், நாளைக்கு மத்தியானத்துக்கு வேணுங்கிறதுக்காக இன்றைக்கி காலையில் வாங்கி வைப்பீங்களா? பொதுமக்கள் பணம் இப்படி இல்லாம சார் போகணும். இல்லை, இன்னும் கொஞ்சம் இருக்குது. இல்லை, இதுக்கே கேட்கும் போதே தாங்க முடியலையே. என்னோட பணம் இருக்கு, உங்களோட பணம் இருக்கு, ஒவ்வொருத்தர் பணமும் இருக்கே. இல்லை, கொஞ்சம் இதில் மிச்சம் இருக்குது. நீ இதோட பெரிய விஷயம் அது என்ன, இப்போது 415 கோடி யூனிட்டு ஒவ்வொரு வருஷமும் இருக்குது. இது மாதிரி 5 வருஷத்துக்கு கொடுக்க போகிறாங்க முடிவா. இப்போ இதே அதானி நிறுவனம் 2013 இதே மின்சார வாரியத்திற்கு நாங்கள் 558 மெகாவாட் விற்கிறோன்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அது 15 வருஷத்துக்கானது. அது 2028 தான் முடிய போகுது. அதில் அவங்க இந்த 15 வருஷத்துலேயும் ஃபிக்ஸட் சார்ஜஸ் எவ்வளோ இருக்குங்கிறத டேபுலேஷன் போட்டு ஒப்பந்தத்திலே இருக்குது. அதில் இந்த 1/4/2026 எவ்வளோ ஃபிக்ஸட் சார்ஜஸ் தெரியுமா? 96 பைசா தான். ஒரு நிலையத்துக்கு ஃபிக்ஸட் சார்ஜஸ் ஒன்று தான் இருக்க முடியும். அப்போது அந்த நிலையத்துக்கான ஃபிக்ஸட் சார்ஜஸ்ஸு 96 பைசா தான் இன்றைக்கி கணக்கில். அப்படி தான் இன்னொரு ஒப்பந்தம் இருக்குது. அதாவது இந்த 15 வருஷத்துக்குமா சார்? 15 வருஷத்துலேயும் ஒவ்வொரு வருஷத்துலேயும் அந்த ஃபிக்ஸட் சார்ஜஸ் கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே குறையணும். முதல்ல வருஷம் 2013 எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ₹1.96, ₹1, ₹2, 12 பைசா இருந்தது. அப்புறம் ஒவ்வொரு வருஷமும் அது குறைஞ்சிக்கிட்டே வரும். அதுக்கு டிப்ரிசியேஷன் காஸ்ட்டு, இன்ட்ரெஸ்ட் காஸ்ட்டு இதெல்லாம் குறைய அது குறைஞ்சிக்கிட்டே வரும். இப்போ அவங்களே கணக்கு போட்டு கொடுத்துருக்காங்க, அது ஒப்பந்தத்தில் இருக்குது. அவங்க 1/4/2026 அவங்க எவ்வளோ வரும் ஃபிக்ஸட் காஸ்ட் வருங்கிறதுனா 96 பைசான்னு கொடுத்துருக்காங்க. அதே அதானி நிறுவனம் வேறு ஏதோ பிளான்ட் இல்லை, அதே பிளான்ட், இதே கோஸ்டல் பவர் ஜெனரல் இருக்கிற அதே பிளான்ட், இதே தூத்துக்குடியில் இருக்கிற நிறுவனம் தான். அப்போது அந்த ஃபிக்ஸட் காஸ்ட்டு மாறவே மாறாது. அப்போது ஒரே நிறுவனத்திலேருந்து வரக்கூடிய இதுக்கு வேறு ஒரு ஒப்பந்தத்தில் 96 பைசா, இன்னொரு இன்னைக்கு போட்ட ஒப்பந்தத்தில் ₹2.96. அப்படின்னா கூடுதலாக ₹2 கொடுக்க போகிறீங்க. கட்டாயமாக கொடுத்தாக வேண்டிய பணத்துலையும் கூடுதலாக ₹2 கொடுக்க போகிறீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? கூடுதலாக நீங்கள் கொடுக்கக்கூடிய பணங்கிறது ஒரு வருஷத்தில் 830 கோடி ரூபாய், 5 வருஷத்தில் 4150 கோடி ரூபாயை மின்சார வாரியம் கூடுதலாக அழுகும். அப்படி என்ன தேவை இருக்குங்கிறது தான். அப்படியே இந்த மின்சாரம் தேவையில்லாத ஒரு மின்சாரத்தை அதிகமான ஃபிக்ஸட் சார்ஜஸுக்கு வாங்கி தேவையில்லாமல் நீங்கள் பணத்தை கொடுக்குறீங்க. இதெல்லாம் நஷ்ட கணக்கில் வரும். இதெல்லாம் யார் கணக்கில் வரும்? காந்தி கணக்கில் வரும். இன்னொரு விஷயம் சார், நம்ம சொந்தமாக மின் உற்பத்தி அதிகமாக இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. இதை அதிகரிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? இப்போ மின்சார வாரியத்தில் ஏற்கனவே நீங்கள் இழப்பில் இருக்கீங்க, உங்களுக்கு கடன் இருக்குது, 2,47,000 கோடி கடன் இருக்குது. இப்போ புதிய உற்பத்தி 47 லட்சம் கோடி, 47 லட்சம் கோடி, 2.47 லட்சம் கோடி. அப்போ புதிய உற்பத்தி போடணும்னா உங்களுக்கு மூலதனத்தை நீங்கள் தேடணும். மூலதனத்தை எங்கேருந்து தேடுவீங்கன்னு ஒரு விஷயம் இருக்குது. அதை தவிர இந்த சுய உற்பத்திங்கிற ஒரு விஷயத்தில் மிகப்பெரிய ஒரு அரசியல் இருக்குது. 1991 இந்த பொருளாதார கொள்கையில் ஒரு மாற்றங்கள் வரும்போது நடுவண் அரசு என்ன செஞ்சாங்கன்னா, மின்சார வாரியங்கள் யாரும் சுய உற்பத்தியை தொடங்கக்கூடாதுன்னு ஒரு உத்தரவு போட்டாங்க. நீங்கள் ஒப்பந்தம் போட்டு கிளியரன்ஸ், என்வரன்மெண்ட் கிளியரன்ஸு, கோல் லிங்கேஜ் எல்லா கிளியரன்ஸ் வாங்கி வச்சிருந்தா கூட அந்த உற்பத்தி நிலையத்தை மின்சார வாரியம் போடக்கூடாது, அதை எல்லாத்தையும் தனியாருக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டாங்க. இந்த உத்தரவு எப்போயிலேருந்து 1991 2000 வரைக்கும் 10 வருஷத்துக்கு நடைமுறையில் இருந்தது. மின்சார வாரியத்தின் கையில் இருந்த ஒப்புதல் வாங்கப்பட்ட நிலையங்கள் எல்லாமே தனியாருக்கு கொடுக்கப்பட்டுச்சு. தமிழ்நாட்டில் இன்றைக்கி நெய்வேலி சுரங்கத்துக்கு பக்கத்தில் ஒரு தனியார் மின்சார நிலையம் இருக்குது, STCMSன்னு பேர். இன்றைக்கி மேகா என்ஜினியரிங் அதை வாங்கியிருக்காங்க. இந்த நம்ம நிலக்கரிக்கு நம்ம நிலையத்துக்குலாம் எங்கேன்னு கொண்டு வர்றோம்னா சிங்கரேலியில் இருந்தும் பாரதி போர்ட்டில் இருந்தும் இங்கே இருந்து தான் ஈஸ்டர்ன் கோல் ஃபீல்டுலேருந்து தான் கொண்டு வர்றோம். தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய நிலக்கரி சுரங்கம் வந்து நெய்வேலியில் இருக்குது.
அங்கே போடக்கூடிய பிளான்ட்டை தனியாருக்கு கொடுத்தாங்க. இப்போ இந்த 10 வருஷம் மின்சார வாரியம் புதிய உற்பத்தியை துவங்க முடியாமல் போனதுனால எதிர்கால தேவைக்கு என்ன ஆச்சுன்னா தனியார்கிட்டேருந்து மின்சாரம் வாங்க வேண்டியது கட்டாயத்துக்கு வந்தாங்க. அதற்கு பிறகு சார் 2000க்கு பிறகு இல்லை, தனியார் மின்சாரம் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் 1999 தான் முதலாக வருது. அது வரைக்கும் மின்சார வாரியம் 300 கோடி ரூபாய் அளவுக்கு வருமானத்தை ஈட்டிக் கொண்டிருந்தது. இலவச மின்சாரம் எல்லாம் மின்சார வாரியமே கொடுத்துச்சு. இங்கு தனியார் மின்சாரம் வாங்க வந்த பிறகு முதல் முறையாக நஷ்டத்தில் வீழ ஆரம்பித்த மின்சார வாரியம் இன்னைய வரைக்கும் எழுந்திருக்கல. இல்ல அந்த சட்டம் அதுக்கப்புறம் எதுவும் 2000க்கு அப்புறமா மாத்தினதுக்கு அப்புறம் நீங்க உற்பத்தி ஆரம்பிச்சீங்க. 2000க்கு அப்புறமா போடப்பட்ட மின்சார உற்பத்தி நிலையங்கள் வரும்போது 2007-8க்கு மேலே வந்துருச்சு. அப்போ ஏற்கனவே மின்சார வாரியங்கள்லாம் கடலில் போயிட்டாங்க. மின்சாரத்தினுடைய தேவை அதுக்கு மேலே அதிகமாகிடுச்சு. அப்போ உற்பத்தி நிலையங்களுக்கு போகிறதுக்கான காலம் இவங்க வரவே இல்லை. அப்போது மின்சார உற்பத்திக்கான அந்த தடைகள் எல்லாத்தையும் மின்சார சட்டம் எடுத்துருச்சு. 2003 வந்த மின்சார சட்டம் என்ன சொல்லிடுச்சுன்னா, மின்சார உற்பத்தி நிலையத்தை யார் வேண்டுமானாலும் எங்கே வேண்டுமானாலும் தொடங்கிக்கலாம். அதுக்கு அரசினுடைய அனுமதி தேவையில்லை, லைசன்ஸே தேவையில்லை. இன்னைய வரைக்கும் சட்டம் அப்படி தான் இருக்குது. அப்படின்னா தனியார் மின்சாரம் நிறைய வந்துருச்சு. அப்போ தனியார்கிட்டேருந்து மின்சாரம் வாங்கிக்கோங்க, நீங்கள் எதுக்கு இதுக்கு கடனை கேட்குறீங்கன்னு கடன் கொடுக்கறதுக்கு அரசுகள் தயாராக இல்லை. இப்போ இந்த மாதிரியான இடர்பாடுகள் எல்லாத்தையும் உண்டாக்குனது யார்? நடுவண அரசு, மாநில அரசுகளுக்கு. அப்போ அதுக்கப்புறமா ஆரம்பித்தாங்க. அப்புறம் மின் வெட்டு வந்தது. மின் வெட்டு வந்த காலம் 2008 ஆரம்பமாச்சு. 2013 என்னாச்சுன்னா, மின்வெட்டு வந்த காலத்தில் நிறைய லாபம் சம்பாதிக்க முடியும்னு நிறைய தனியார்கள் உற்பத்தி நிலையங்கள் போட்டாங்க. 40,000 மெகாவாட்டுக்கு மேலே உற்பத்தி நிலையங்களுக்கு சந்தை இல்லாமல் போச்சு. அப்போ மின்சாரத்தின் விலையை கீழே குறைய ஆரம்பித்தது. அப்போ அன்னையிலேருந்து இன்னைய வரைக்கும் இந்த பிரச்சனை வேறு வேறு மாதிரியான சைக்கிளில் போய்கிட்டே இருக்குது. ஆக இது நம்ம 1957 மின்சார வாரியம் ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்து புனல் மின்சாரம், அதற்கப்புறமா அனல் மின்சாரத்தில் இருந்த பிரச்சனைகள், அதையெல்லாம் மீட்டெடுத்து தனித்தான முதலீடுகள் அப்படின்லாம் நம்ம வச்சு தான் வந்தோம். நாம் எப்படி ஒரு தன்னிறைவான ஒரு நிலை வந்த பிறகு இந்த புதிய பொருளாதார கொள்கை மின்சார வாரியத்தை ஒட்டுமொத்தமாக மூழ்கடிச்சிருச்சு. இதுதான் இன்றைக்கி நிலை. இன்றைக்கி மாநில அரசு கையில் இருந்த மின்சார நிலை, ஏன்னா எலக்ட்ரிசிட்டி கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்குது. மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் பொதுவான சட்டத்தில் இருக்குது. முன்னாடி இருந்த மின்சார சட்டத்தில் மாநில அரசு கூட சட்ட திருத்தம் கொண்டு வர முடியும். ஆனால் இன்றைக்கி மாநில அரசு சட்ட திருத்தத்தை கொண்டு வர முடியாது. மத்திய அரசு போட சட்ட திருத்தம் தான் செல்லும். ஆனால் மாநில அரசை கன்சல்ட் பண்ணி செய்யும் அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்காது. அதனால் மாநில அரசுக்கான அந்த உரிமைங்கிறது மின்சாரத்தில் கிட்டத்தட்ட உண்மை இல்லை. போன வருஷத்தில் மின்சாரத்துக்கான ஒதுக்கீடுங்கிறது 33,000 கோடி. அதில் 17,000 கோடி மின்சார மானியம், 16,000 கோடி மின்சார இழப்பு. பள்ளி கல்வித்துறைக்கு அடுத்த ஒதுக்கீடு மின்சாரத்துக்கு. அப்போது மின்சார வாரியத்தில் ஏற்படக்கூடிய இழப்புங்கிறது மின்சார வாரியத்தில் மட்டும் நிற்கலை, பள்ளி கல்வித்துறையை பாதிச்சிட்ருக்கு. பள்ளி கல்வித்துறையை பாதிச்சிட்ருக்கு. இன்றைக்கி கொடுக்கக்கூடிய மருத்துவத்துறையை பாதிச்சிட்ருக்கு. செவிலியர்கள் போராடுறாங்கன்னா அவங்களுக்கு அங்கே பணம் ஒதுக்கீடு பண்ண முடியல. ஏன்னு சொன்னீங்கன்னா அந்த பணம் பூரா இன்றைக்கி மின்சார இழப்புக்காக போகுது. ஆக மின்சார வாரியம் ஏன் இது அவசியமாக உங்கள் மூலமாக மக்களுக்கு சொல்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கிறேன். மின்சார வாரியத்தினுடைய இழப்புங்கிறது மின்சாரத்துறையை காப்பாற்றுறதுக்காக மட்டும் இல்லை, எளிய மக்களுக்கு கிடைக்கக்கூடிய சமூக பாதுகாப்பு, சுகாதாரம், கல்வியையும் காப்பாற்றணும்னா முதல்ல மின்சார வாரியத்தினுடைய இழப்பை முழுமையாக ஒழிச்சு ஆகணும். இது அரசு எடுத்துக்கொள்ள வேண்டிய தலையாய பிரச்சனை என்று நாங்கள் வலியுறுத்தி சொல்லுவேன். நன்றி சார். இது அரசுடைய காதுகளிலும் ஒலிக்கட்டும். இந்த உங்களுடைய ஆக்கப்பூர்வமான இந்த தீர்வுகளுக்கான வழிகளும் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. அதையும் அவங்க பரிசீலனை பண்ணுவாங்கன்னு நம்புவோம். நன்றி. நிறைய தகவல்களை சொல்லியிருக்கீங்க. வணக்கம். இதுவரை தமிழ்நாடு மின்துறை பொறியாளர்கள் அமைப்புடைய தலைவர் திரு சா காந்தி அவர்களிடம் பேசினோம்.
நன்றி, வணக்கம். Preeti Properties and Developers, Velamal Garden Phase 2. For bookings call 9500-358-900. எல்லாருக்கும் இல்லம், அதுவே எங்கள் எண்ணம். SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.